அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வர கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an ideal gas is flowing through an insulated pipe at the rate of 3.3 kg. Mass flow rate கொடுத்துருக்காங்க. There is a pressure drop of 15% from the inlet to the outlet of the pipe. ஸோ 15% வந்து ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. What is the rate of energy loss because of this pressure drop due to friction? ஸோ அங்கே ப்ரெஷர் ட்ராப் ஆயிருக்குனாலே கண்டிப்பாக ஃபிக்ஷன்னால தான் ஆயிருக்கும். அதனால் எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கிவன் தட் ஆர் கேஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0.287 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் அண்ட் த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் T0 இஸ் ஈக்குவல் டு 300 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா எனர்ஜி லாஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தை இவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு அதிலே அந்த மெத்தட்லேயே போவோம். முதல்ல எனர்ஜி லாஸ் எவ்வளோன்னு கேட்டதுனால தே ஆர் கேல்குலேட்டிங் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்றதுக்கு சிச்சுவேஷனை பொறுத்து வேறு ஃபார்ம்லாம் வரும். இங்கே வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறதுனால R ln P1/P2 தான் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P1 விட P2 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஓகே ஃபார்முலாவில் வந்து -R ln P2/P1 அந்த உள்ளே இருக்க ரேஷியோ வந்து P2/P1 எழுதிக்கிறாங்க. என்ன அதனாலன்னா P2ன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்னா P1 மைனஸ் டெல்டா பி, அதாவது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிருக்கு அதனால் P1 மைனஸ் டெல்டா பி, அதே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் P1 ப்ளஸ் டெல்டா பின்னு வரும். அப்போ -R ln இன்ட்டு அது உள்ள இது எல்சிஎம் எடுக்கும்போது 1 - டெல்டா P/P1 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் அந்த ln ஆஃப் 1 - டெல்டா P/Pன்றது வந்து சிம்பிளாக டெல்டா P/Pன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, இது வந்து இன்னொரு ப்ராப்ளம் இதே மாதிரி வரும்போது கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்படி இந்த ln ஆஃப் 1 - டெல்டா P/Pன்றதை ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே டெல்டா P/P அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஸோ இப்போது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சரௌண்டிங் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. சரௌண்டிங்கோட என்ட்ரோபி சேஞ்ச் வந்து 0. ஏன்னா இந்த சிஸ்டத்தில் இதில் வந்து சிஸ்டத்தில் தான் எல்லா இதுவும் பேசுகிறாங்களே தவிர சரௌண்டிங் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ சரௌண்டிங் எந்த சேஞ்சும் இல்லை. அதனால் சரௌண்டிங்கோட என்ட்ரோபி சேஞ்ச் வந்து 0. அப்போ என்ட்ரோபி ஜென்ரேஷன் டோட்டல் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சரௌண்டிங். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து R டெல்டா P/P1 பார்த்துருக்கோம். அதனால் அதோட மாசை மல்டிப்ளை பண்ணோம்னா 3.3. ஓகேங்களா. ஸோ அதில் டெல்டா Pன்றது பார்த்திங்கன்னா 0.15 P1, அதாவது இனிஷியல் ப்ரெஷரோட 15% ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ 0.15 டைம்ஸ் P1. அப்போ ஃபைனலாக 0.142065. இது வந்து என்னது என்ட்ரோபி சேஞ்ச். இப்போது ரேட் ஆஃப் எனர்ஜி லாஸ் அப்படின்னா அவங்க சொல்கிற இந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சருக்கும் டெல்டா எஸ் ஆஃப் தி அதாவது என்ட்ரோபி ஜென்ரேஷன் ஆஃப் த சிஸ்டம் அதுக்கும் உள்ள ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து லாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி அல்லது அன்அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரோட சேஞ்ச் இன் என்ட்ரோபி மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜி அல்லது லாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி. அப்போ T0 வந்து 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க இன்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து 0.142065. ஆன்சர் 42.619. இதில் என்ன விஷயம்னா, முதல்ல ஜஸ்ட் அ மினிட், சாரி, question number ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 211. இதில் வந்து என்னென்னா ரேட் ஆஃப் எனர்ஜி லாஸ், இந்த ப்ரெஷர் ட்ராப்பில் என்ன எனர்ஜி லாஸ்ன்னு கேட்குறாங்கன்னா முதல்ல என்ட்ரோபி சேஞ்ச் கால்குலேட் பண்ணணும். என்ட்ரோபி சேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து R ln P1/P2. ஸோ மைனஸ் நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா R ln P2/P1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதிலிருந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபைனல் ப்ரெஷர் என்ன இனிஷியல் ப்ரெஷர் என்னன்னு கிடையாது. ஜஸ்ட்டு ஃபைனல் ப்ரெஷர் வந்து 15 டைம்ஸ் இனிஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னா 15% வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோவில் பண்ணுறதுக்காக P1 - டெல்டா P/P1 எழுதுகிறோம். ஸோ 1 - டெல்டா P/P1. இதில் ஒரே விஷயம், அவங்க வந்து இந்த ln 1 - அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாக டெல்டா P/P அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறாங்க.
அப்புறமா வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படியே அதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா மாஸால் மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் என்ட்ரோபி வந்துடும். ஸோ மாஸ் வேல்யூ இருக்குது, ஆர் வேல்யூ இருக்குது, அப்புறம் இந்த டெல்டா பியோட வேல்யூ 0.15 P1 டிவைட் பை P1 எல்லாம் பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்னன்னு தெரியுது. ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் மல்டிப்ளை பண்ணால் என்ட்ரோபி சேஞ்ச் இன்டூ ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டோம்னா நம்ம அதுதான் வந்து அன்அவைலபிள் எனர்ஜி அல்லது லாஸ் ஆஃப் எனர்ஜி அல்லது லாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், கெல்வின் பிளாங்க் லா டீல்ஸ் வித் த கன்வர்ஷன் ஆஃப். கெல்வின் பிளாங்க் லா வந்து கண்டிப்பாக ஹீட் இன்ட்டு ஒர்க் தான் வரும். அது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ ஹீட் இன்ட்டு ஒர்க் தான் கெல்வின் பிளாங்க் லாவில் வரும். அடுத்தது, a rigid insulated tank is initially evacuated. ஓகே, ஒரு டேங்க் இனிஷியலாக எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. The tank is connected with the supply line through which air assumed to be ideal gas with constant specific heat. ஓகே, ஒரு ஐடியல் கேஸ் தான் உள்ளே அனுப்புகிறாங்க, ஏர் தான். passes at 1 MPa, pressure 1 MPa, temperature 350 degrees Celsius. Valve connected with the supply line is opened and the tank is charged with air until the final pressure inside the tank reaches 1 MPa. எகெயின் திரும்ப 1 MPa தான் ரீச் பண்ணுது. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வேகமாக இருக்குது. அப்புறம் 1 MPa ப்ரெஷரில் ஏர் உள்ளே சென்ட் பண்ணுறாங்க 350 டிகிரி செல்சியஸில். எகெயின் ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ரெஷர் 1 MPa தான் இருக்குது. இப்போ இதனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமா, அதை ஃபைனல் டெம்பரேச்சர் இன்சைட் த டேங்க்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, ஒரு சப்ளை லைனில் ஒரு டேங்க் இனிஷியலாக வேகமாக இருக்கும்போது அதை ஒரு சப்ளை லைனை வச்சு திரும்ப நீங்கள் ஏர் ஃபில் பண்ணும்போது அப்போ வர்ற அந்த ஃபைனல் டெம்பரேச்சருக்கான ஃபார்முலா வந்து காமா இன்ட்டு டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சர். காமானா நீங்கள் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் என்னவோ அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. இங்கே ஏர் தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிடு, ஸோ அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ வந்து 1.4 இன்ட்டு இந்த காமா இன்ட்டு டெம்பரேச்சர். அந்த இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு, 350 டிகிரி செல்சியஸ். 350 + 273 கெல்வினில் போடுறோம். ஆன்சர் வந்து 872.2 கெல்வின் வருது. டிகிரி செல்சியஸில் 599.2, ரவுண்ட் பண்ணோன்னா 600 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆன்சர் நமக்கு வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 350. அதாவது ப்ரெஷர் அதே ப்ரெஷர் தான் ரீச் பண்ணுது, அதுக்காக டெம்பரேச்சர் வந்து அதே டெம்பரேச்சர் இருக்கும் கிடையாது. இது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 599.2 டிகிரி செல்சியஸ் வருது, 600 டிகிரி செல்சியஸ் ஆல்மோஸ்ட். அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் ஏ வந்து இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது, ஃப்ளோ ஆஃப் ஒர்க் மே பி எக்ஸ்பிரஸ்ட் எஸ். எப்போவுமே ஃப்ளோ ஒர்க்னாலே வந்து அது பிடிவி தான். ஓகேங்களா? பிடிவி பவுண்டரி மூவ் ஆகிறதுனால வர்ற ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஃப்ளோ ஒர்க்கு. ஸோ பிடிவி. இதில் ஃப்ளோ ஒர்க் இன் நெசசரி ஃபார் மெயின்டைனிங் ஏ கண்டினியூஸ் ஃப்ளோ த்ரூ த கண்ட்ரோல் வால்யூம். ஓகேங்களா? இந்த கண்டினியூஸ் ஃப்ளோனால் கிடைக்கிற ஒர்க்கு தான் ஃப்ளோ ஒர்க்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் வந்துட்டோம், என்ட்ரோபி. For a reversible engine cycle, the Clausius inequality says, Clausius inequality அப்படின்னாலே இந்த cyclic integral of delta Q by T less than or equal to 0. அதில் என்ன less than 0னா அந்த சைக்கிள் irreversible சைக்கிள், equal to 0னா அது வந்து reversible சைக்கிள். ஸோ greater than 0ன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது வந்துச்சுன்னா அது வந்து சைக்கிள் இம்பாசிபிள். ஓகேங்களா? இங்கே உள்ளதெல்லாம் ஆப்ஷன் சி என்னென்னா மேட்ச் ஆகுது. ஏன்னா ரிவர்சபிள் இன்ஜின் சொன்னாங்க, அதனால் சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி. சிம்பிளாக எப்போவுமே என்ன வச்சுக்கலாம்னா சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கிரேட்டர் தென் 0 வந்துச்சுனாலே வந்து அந்த சைக்கிள் இம்பாசிபிள். ஓகே, அப்புறம் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி ஃபார் அன் irreversible ப்ராசஸ் இஸ். irreversible ப்ராசஸுக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம், இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0 வந்தால் ரிவர்சபிள், லெஸ் தென் 0னா வந்து irreversible பார்த்தோம். அதனால் ஆப்ஷன் சி irreversible. அதே கிரேட்டர் தென் 0 வந்தால் இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, அடுத்தது பாருங்கள், த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் என்ட்ரோபி இஸ். என்ட்ரோபி இஸ் அ பாத் ஃபங்க்ஷன் கிடையாது, என்ட்ரோபி இஸ் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ட்ரோபி கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் Q அண்ட் T. டைரெக்டாக என்ட்ரோபின்னு சொல்ல முடியாது, சேஞ்ச் இன் என்ட்ரோபி வேணால் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் ஆப்ஷன் பியும் வராதுன்னு நினைக்கிறேன். டியூரிங் எ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம், ஆப்ஷன் சியில் டியூரிங் எ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் த என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் த சேம் வெதர் சேஞ்ச் இஸ் அக்கர்டு via ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஆர் அன் irreversible ஒன். என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ்
கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது இன்க்ரீஸிங்னு சொல்லலாம். ஆல்வேஸ் ஜீரோ கிடையாது. என்ட்ரோபி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் இன்க்ரீஸிங் சொல்லலாம், ஜீரோ கிடையாது. ஆப்ஷன் டியும் வராது. ஸோ இங்கே இருக்கிறதுல மேட்ச் ஆகிறது சி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் ஏ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். ஓகே, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது த என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் த சேம் வெதர் தட் சேஞ்ச் ஹேஸ் அக்கர்டு via ரிவர்சபிள் ப்ராசஸ் ஆர் any irreversible ப்ராசஸ். அதாவது என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ்ன்றது ப்ராப்பர்ட்டி. ஓகே, என்ட்ரோபின்றது ப்ராப்பர்ட்டி. அப்போ அதனுடைய சேஞ்சு பாத்தை பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் ஏ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் த என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் த சேம் வெதர் த சேஞ்ச் ஹேஸ் அக்கர்டு via ரிவர்சபிள் ப்ராசஸ் ஆர் irreversible ஒன். irreversible ப்ராசஸில் நடந்தாலும் சரி, ரிவர்சபிள் ப்ராசஸில் நடந்தாலும் சேஞ்ச் இன் என்ட்ரோபின்றது சேமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி அது மட்டும் தான் கரெக்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல. ஓகே, நெக்ஸ்ட்டு, which of the following represents the slope of constant pressure line on TS diagram of an ideal gas where Cp and Cv are specific heat of gas. ஓகே, இங்கே இருக்கிறதுல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைனில் டிஎஸ் டயக்ராமில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன் வந்து ஒரு கர்வாக வரும். அதனுடைய ஸ்லோப்பு எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சொல்யூஷனை பார்த்தா கூட நமக்கு கிளியராக சொல்ல முடியும். என்னென்னா, முதல்ல வந்து டெல்டா கியூ வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், சிபி டெல்டா டின்னு சொல்லுவாங்க. என்னது, என்தால்பி ஃபார்முலா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா வந்து எம்சிபி டெல்டா டின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்ன்றதுனால மாஸ் வேல்யூ 1. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு சிபி டிடின்னு வரும். இப்போ நமக்கு தேவை இந்த டெல்டா கியூ அப்படின்ற அந்த ரேஷியோ கேட்குறாங்க இல்லையா, அதாவது ஸ்லோப் கேட்குறாங்க. டிஎஸ் டயக்ராமில் ஸ்லோப் என்னது, டிடி பை டிஎஸ். இப்போ இங்கே டிடி இருக்குது, டிஎஸ் வரணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கியூவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, இந்த டெல் கியூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிடிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் சிபி டிடி பை டின்னு வரும். ஏன்னா இங்கே டிடிஎஸ் டெம்பரேச்சர் இன்ட்டு டிஎஸ் டிவைட் பை டின்னு போட்டால் டிடி கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு டிடி பை டி. நமக்கு தேவை என்னது, டிடி பை டிஎஸ். ஸோ ரீரைட் பண்ணோம்னா டிடி பை டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை சிபின்னு வரும். டி பை சிபி அதுதான் வந்து இந்த ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். எங்கே டிஎஸ் டயக்ராமில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸுக்கான ஸ்லோப் கேட்குறாங்க, டி பை சிபி. ஓகேங்களா, ரைட்டு. when a system undergoes a process such that integration of del q by t equal to 0 and delta is greater than 0, the process is. ஸோ இதில் வந்து இந்த கிளாஸஸ் இன்இக்வாலிட்டி படி d equal to 0ன்றாங்க. சைக்ளிக் ஆஃப் dq by t equal to 0ன்றாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஈக்குவல் டு 0னா ரிவர்சபிள்னு வரணும். அப்புறம் டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0ன்றாங்க. டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அது வந்து இர்ரிவர்சிபிளாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஐசோதெர்மல் கிடையாது. அடுத்தது ரிவர்சிபிள் அடியபட்டிக். ரிவர்சிபிள் அடியபட்டிக்னா டெல்டா எஸ்ஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 0 தான் வரணும். இர்ரிவர்சிபிள் அடியபட்டிக்ன்றப்ப மேபி ஃப்ரிக்ஷனால் என்ட்ரோபி சேஞ்ச் வரலாம். ஸோ டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0 இருக்குது இர்ரிவர்சிபிள் அப்படின்றதுனால. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அதாவது டெல்டா கியூ பை டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல, அதனால தான் 0. ஆனால் அது இர்ரிவர்சிபிள் அடியபட்டிக்காக இருக்கனால தான் டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0 வருது. அந்த ஆன்சரில் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இது, அதாவது எந்த ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கும் டெல்டா எஸ் ஜென்ரேஷன் ஒரு டேர்ம் இருக்கும். ஓகேங்களா, அதனால் கூட கிரேட்டர் தென் 0ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரிவர்சிபிள் அடியபட்டிக். அடுத்தது, an ideal gas is flowing through an insulated pipe at the rate of 3 kg per second. இன்சுலேட்டர் பைப்புன்றாங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதுலேருந்து வெளில ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. மாஸ் ரேட் 3 kg per second. there is a 10% pressure drop from an inlet to exit of the pipe. again pressure drop தான் சொல்கிறாங்க. ஓகே, the value of R, T naught அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்தாங்க. the rate of energy loss for the pressure drop due to friction. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதில் சேஞ்ச் இன் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணோன்னா நமக்கு லாஸ் ஆஃப் எனர்ஜி கிடச்சிரும். அப்புறம் இந்த எம்ஆர் லான் P2 by P1 அப்படின்றது வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, லானில் ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் மாதிரி 1 மைனஸ் டெல்டா பி பை P1 எடுத்துக்கிட்டு ஃபைனல் அந்த லானை விட்டுறாங்க, டெல்டா பி பை P1 மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.0861 கிலோவாட் பர் கெல்வின் வருது. இப்போ அந்த வேல்யூவோட நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் என்னது 300 கொடுத்துருக்காங்களா, அதை மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் வந்து
அவங்க கேட்குற லாஸ் ஆஃப் எனர்ஜி, த ரேட் ஆஃப் எனர்ஜி லாஸ் டியூ டு த ப்ரெஷர் ட்ராப். ஓகேங்களா? அடுத்தது, த என்ட்ரோஃபி வில் யூஸ்வலி இன்க்ரீஸ் வென், என்ட்ரோஃபி எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஏ மாலிகுல் இஸ் broken into 2 or more smaller molecules. இந்த மிக்சிங்கு, அதே மாதிரி ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலாக பிரேக், 2 மாலிகுலாக பிரேக் ஆனாலே கண்டிப்பாக வந்து என்ன ஆகிடும்னா irreversibility இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் 1 கண்டிப்பாக வரும். அடுத்தது, a reaction occurs that results in increase in the number of mole of gas. ஓகேங்களா? ஸோ a reaction occurs that results in increase the number of moles of gas. கண்டிப்பாக வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது. ஸோ ஆப்ஷன் 2வும் கரெக்டு தான். ப்ராசஸ் இஸ் அடியபட்டிக். ஓகேங்களா? என்ட்ரோஃபி எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டாங்க. அதுக்கு ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடக்கும்போது அப்போ என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆப்ஷன் சி வந்து ப்ராசஸ் இஸ் அடியபட்டிக். அடியபட்டிக்னாலே வந்து என்ட்ரோஃபியில் எந்த சேஞ்ச் வராது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தால் தான் என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 3 வராது. ஓகே, ஆப்ஷன் 3 வராது. அடுத்து ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள் அடியபட்டிக். ஓகே, இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ப்ராசஸ் அடியபட்டிக் அப்படின்னா எக்ஸ்டர்னலி ரிவர்சிபிள் தான், அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஆனால் உள்ள ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆச்சுன்னா அப்போ அங்கே வந்து irreversibility வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ என்ட்ரோஃபி அதிகமாகும். ஆப்ஷன் 3 வரும், 4 தான் வராது. ஏன்னா ரிவர்சிபிள் அடியபட்டிக். ரிவர்சிபிள் அடியபட்டிக்னா கண்டிப்பாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு சான்ஸே இல்லை. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனாலே வந்து என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகாது. ஆப்ஷன் 4 தான் கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் 5, ஏ லிக்விட் சேஞ்சஸ் டு கேஸ். கண்டிப்பாக ஆப்வியஸாக இந்த என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகும். எது? லிக்விட் வந்து கேஸாக மாறும்போது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறதுல தப்பான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4. ப்ராசஸ் ரிவர்சிபிள் அடியபட்டிக்காக இருந்ததுன்னா என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, த சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி இஸ் 0 டியூரிங். என்ட்ரோஃபி சேஞ்ச் வந்து 0னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இங்கே ஐசென்ட்ரோபிக் இல்லை, அதுக்கு பதிலாக அடியபட்டிக் இருக்குது. அதனால் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறோம். அடியபட்டிக் ப்ராசஸ்லாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது, அதனால் என்ட்ரோஃபியும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு, an ideal gas of mass m and temperature T1 undergoes a reversible isothermal process from initial pressure P1 and final pressure P2. The heat loss during the process is Q. The entropy change. முதல்ல ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், என்ட்ரோபி சேஞ்ச் கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தை பார்க்கும்போது என்ட்ரோபி சேஞ்ச் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்தோம், எம்ஆர் லான் P1/P2 அப்படின்னு பார்த்தோம். இப்போ கேட்குறது என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் த கேஸ், என்ட்ரோபி சேஞ்ச் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, முதல்ல இதுவுமே ஐசோதெர்மல் ப்ராசஸ், பட் ப்ரெஷர் P1 to P2ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் இருக்க ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. முதல்ல டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூன்றதை வச்சு P1 V1 லான் V2/V1 இதெல்லாம் எழுதிக்கிறாங்க. அடுத்தது டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா Q/T1. ஸோ இதில் இருந்து டெல்டா கியூ அப்புறம் அதில் டிவைடட் பை T1 எடுத்துக்கிறாங்க. அப்போ எம்ஆர் லான் P1/P2 அப்படின்னு வருது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்னா எம்ஆர் என்ட்ரோபி கொஸ்டினை கேட்குறது வந்து என்ட்ரோபி சேஞ்ச் டெல்டா எஸ் கேட்குறாங்க. டெல்டா எஸ்னால் நம்ம டைரெக்டாக எம்ஆர் லான் P1/P2 எழுதலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் எம்ஆர் லான் P1/P2 கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், a heat engine transfers 15 kilojoule of heat to thermal reservoir at 300 Kelvin. Okay, the change of entropy of the reservoir in the process is. ஓகே, இப்போ தான் என்ட்ரோபி சேஞ்சுன்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் ஹீட் என்ஜினுடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதுக்கான டெம்பரேச்சரும் என்ன பாருங்கள். ஹீட் என்ஜின் டிரான்ஸ்ஃபர்ஸ் 15 kilojoule ஆஃப் ஹீட் டு ஏ தெர்மல் ரிசர்வாயர் அட் 300 கெல்வின்றாங்க. அப்போ அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதனுடைய டெம்பரேச்சர், காஸ்பானிக் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபினா என்னது? Q is equal to TDSன்னு சொல்லுவோம். அப்போ DS இந்த சைடு வந்ததுன்னா Q/T. அப்போ 15,000 ஜூல் டிவைட் பை டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின் கேன்சல் பண்ணோன்னா 50 ஜூல் பர் கெல்வின் ஆன்சர். 15 ஜூல் பர் கெல்வின் ஆன்சர். அடுத்தது, if T refers to temperature and S refers to heat,
ஓகே, இங்கே T வந்து டெம்பரேச்சர், S வந்துட்டு ஹீட்டுன்ட்டாங்க. தென் ஃபார் அ ப்ராசஸ் ஃப்ரம் ஸ்டேட் 1 to state 2, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் a reversible process is given by. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் a reversible processன்னு கேட்குறாங்க. T வந்து டெம்பரேச்சர், S வந்து ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷனில் நமக்கு தெரியும் டெல்டா Q பை T இஸ் ஈக்குவல் டு டெல்டா S. அப்போ அல்லது TdS இஸ் ஈக்குவல் டு Qன்னு போடுவோம். சரி, அப்போ மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது ஓகே, மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இன்ட்டு S2 மைனஸ் S1, டெல்டா எஸ்க்கு பதிலாக S2 மைனஸ் S1 எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, T0 இன்ட்டு S2 மைனஸ் S1. ஓகே, T0 இன்ட்டு S2 மைனஸ் S1 இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு, increase in entropy of the system represents decrease of temperature, increase of pressure, increase of temperature. அதெல்லாம் விட degradation of energy. எந்த அளவுக்கு entropy increase ஆகுதோ அந்த அளவுக்கு energy degrade ஆகும். ஆப்ஷன் டி தான். The change of entropy when the heat is absorbed by the gas. ஹீட் அப்சார்ப்ட் பை த கேஸ்னால் என்ட்ரோபி இன்க்ரீஸ் தான் ஆகும், அதாவது பாசிட்டிவ். ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ். ஓகேங்களா. ஹீட் ரிஜெக்டட் பை த கேஸ்னால் ஆப்ஷன் பி நெகட்டிவ் வரும். சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி. அடுத்தது கொஸ்டின், which one of the following statements to a perfect gas will also be true for an irreversible process. இதில் பாருங்கள் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் irreversible process வேறு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓகே, irreversible process சொன்னதுனால இந்த TdS is equal to du plus PdV அதை எடுத்துக்கிறாங்க. அதாவது TdS is equal to du plus PdV ஆப்ஷன் சி எடுத்துக்கிறாங்க. ஓகே, Qன்னா என்ன சொல்லுவோம், U plus PV அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து TdS is equal to du plus PdVன்னு எடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது, anything that generates entropy always. என்ட்ரோபி ஜென்ரேட் பண்ணும்போது அது வந்து ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ் த ப்ரெஷர். இது வந்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா, எனிதிங் தட் ஜென்ரேட்ஸ் என்ட்ரோபி, என்ட்ரோபி ஜென்ரேட் பண்ணுற எந்த ஒரு சிஸ்டமும் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. எனிதிங் தட் ஜென்ரேட்ஸ் என்ட்ரோபி ஆல்வேஸ் டிக்ரீஸஸ் த ப்ரெஷர். என்ட்ரோபி ஜென்ரேட் ஆகுதுன்னா அதனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை மைண்டில் வச்சுக்கணும், டிக்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர். அடுத்தது, 150 kJ of heat is transferred from heat source 527 to heat 627. Okay, if the ambient temperature 47, loss of available energy during the process will be. loss of available energy கேட்குறாங்க. ஸோ இதில் எப்படின்னா, சோர்ஸு சிங்கிள் டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றதும் இருக்குது, ஹீட் சப்ளையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முதல்ல லாஸ் ஆஃப் அவைலபிலிட்டினா முதல்ல ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இன்ட்டு டெல்டா எஸ். ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அந்த 47 அதை கெல்வினில் மாற்றிக்கணும். டெல்டா எஸ்ன்னு வரும்போது நமக்கு என்ன இருக்கோ, இப்போ ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கான டெம்பரேச்சர், அது மாதிரி என்னென்ன எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் இந்த டேர்ம் எழுதணும். Q1/T1 மைனஸ் Q1/T2. ஓகேவா. சேஞ்ச் இன் என்ட்ரோபின்னா அதுதான். இப்போ இதில் ஒரு வேல்யூ வந்து ஹீட் ஆடட் டு த சிஸ்டம், இன்னொன்று ஹீட் ரிஜெக்ட் பண்ண சிஸ்டம். அப்படி வரும்போது ஒன்றுக்கு வந்து நெகட்டிவில் வேல்யூ வரணும். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், டெல்டா எஸ்னால் Q1/T1 மைனஸ் Q1/T2ன்னு எடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படியும் Q சேம் தான் இந்த கேஸில். உள்ளே வந்து 1/400 மைனஸ் 1/800. ஆன்சர் வந்து டோட்டலாக 60 kJ வருது. 60 kJ. அந்த T0 இன்ட்டு டெல்டா எஸ்க்கு பதிலாக டைரெக்டாக Q1/T1 மைனஸ் Q2/T2ன்னு எடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் வந்து 60 kJ. ஓகே, the property of the working substance which increases or decreases as the heat is supplied or removed in a reversible manner. Working substance உடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே, the property of working substance which increases or decreases as the heat is supplied. எந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹீட் ஆட் பண்ணும்போது அல்லது ஹீட் ரிமூவ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. என்ட்ரோபி ப்ராப்பர்ட்டி கிடையாது, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ஒரு நிமிஷம், எந்த ப்ராப்பர்ட்டி ஹீட் ஆட் பண்ணும்போதும் ரிமூவ் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, கண்டிப்பாக அது என்ட்ரோபி தான். என்ட்ரோபி தான் நீங்கள் ஹீட் ஆட் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டை ரிமூவ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான்.
ஓகேங்களா. அடுத்தது the entropy may be expressed as a function of, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி பார்த்துருக்கோம், அப்புறம் என்தால்பி பார்த்தோம். இப்போ என்ட்ரோபின்னு வரும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்லேயே ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் இருக்குது, ஹீட் அண்ட் ஒர்க்கு, இன்டர்னல் எனர்ஜிலாம் இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, த என்ட்ரோபி மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ என்ட்ரோபின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு stirrer work applied to liquid in insulating chamber increases temperature from T1 to T2. சரி, the change in entropy of the universe will be, change in entropy வந்து இதனால் எவ்வளோ மாறும் அப்படின்றாங்க. முதல்ல ஸ்டிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து T1லேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, டெல்டா எஸ் யூனிவர்ஸ் அப்படின்னா டெல்டா எஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங். நம்ம சரௌண்டிங் பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ டெல்டா எஸ் சிஸ்டம் தான் பார்க்கணும். அதில் ஃபார்முலா வந்து C ln T2/T1, C ln T2/T1. ஓகே, அவங்க கேட்குறது டெல்டா எஸ் யூனிவர்ஸ். அப்போ ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து C ln T2/T1. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா C ln T2/T1 வரும். ஓகே, if the value of delta Q by T, cyclic interval of delta Q by T is greater than 0, the nature of the thermodynamic cycle is greater than 0 வந்து பாசிபிளே கிடையாது. ஆப்ஷன் டி இம்பாசிபிள் தான். The entropy increase of the solid surface as it melts into liquid at 27 degrees Celsius. Latent heat of fusion of substance 400 joule per kilogram. என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க சாலிட்லேருந்து லிக்விடாக மெல்ட் ஆகும்போது. அப்புறம் அந்த என்ன டெம்பரேச்சரில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, 27 டிகிரி செல்சியஸ். ஸோ டெல்டா எஸ் எப்படின்னா Q/Tன்னு எடுத்துக்குவோம். ஓகே, லேட்டன் ஹீட் வந்து 400, அதுதான் டிவைடட் பை டெம்பரேச்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணால் 300 கெல்வின். ஸோ ஆன்சர் வந்து 1.33 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஓகே, ஏரியா அண்டர் TS diagram represents heat transfer for reversible process. TS diagram கீழே வர ஏரியா ஃபுல்லாகவே என்னது, heat transfer from reversible process. heat transfer for reversible process. அடுத்தது entropy per unit mass is specific entropyன்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, all extensive and an extensive property அப்படின்றாங்க, and intensive property அப்படின்றாங்க. it may be intensive or extensive. ஓகே, அப்படின்னா என்ட்ரோபின்றது இங்கே ஆப்ஷன் வந்து an intensive propertyன்றாங்க. அப்போ இது மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரி, என்ட்ரோபி பர் யூனிட் மாஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி. ஓகே, விச் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ட்ரோபி பர் யூனிட் மாஸ்ன்னு வந்துட்டாலே அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆகிடுது. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் தோஸ் விச் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். மாஸை பொறுத்து சேஞ்ச் ஆகாத ப்ராப்பர்ட்டி தான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக என்ட்ரோபி பர் யூனிட் மாஸ்ன்னு சொன்னால் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக தான் ஃபஸ்ட் நம்ம சொல்லணும். அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, என்ட்ரோபி பர் யூனிட் மாஸ்ன்றது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஹீட் என்ஜின் ரிசீவ்ஸ் ஹீட் ஆஃப் இட்ஸ் heat supply at 1000 Kelvin and remaining off at 500 Kelvin. Heat is rejected to the sink at 300 Kelvin. Okay, the maximum thermal efficiency of the heat engine will be. Okay, ரெண்டு ஆஃபாக கொடுக்குறாங்க, ஒன்று 1000 Kelvin, ஒன்று 500 Kelvin இருக்குது. அப்புறம் ரிஜெக்டட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 300 Kelvin சொல்லிட்டு. இது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, Q எல்லாமே ஈக்குவல், ஏன்னா ஆஃப் ஆஃப் த ஹீட் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. A heat engine receives half of its heat supply. Okay, at 1000 Kelvin and remaining half at 500 Kelvin. 1000 Kelvin, 500 Kelvin. Heat is rejected to the sink at 300 Kelvin. அதை வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த மேக்ஸிமம் தெர்மல் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. அப்போது முதல்ல வந்து
இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது q/1000 + q/500 - qr/300 = 0ன்னு வருது. அப்புறம் எல்லாத்துலேயும் q காமனாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஹீட் ரிஜெக்ஷன் பை ஹீட் சப்ளை அதுக்கு என்ன ரேஷன் பார்க்கும்போது 9/10. அப்போது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 - qr/2q 1 - 9/20 டோட்டலாக 55% வருது. ஆன்சர் வந்து 55% வருது. அடுத்த கொஸ்டின், இன் an ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக்கில் இன்ட்ரோஃபி 0 அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0 ஏன்னா கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி இல்லையா, அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து அதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நானும் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.